எல்லோருக்கும் வணக்கம். 3 நாட்களாக நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் நல்லா தான் இருந்தது நண்பர்களே. அந்த 3 நாள் சந்தோஷம் இன்னைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு மார்க்கெட் 98 பாயிண்ட் நஷ்டத்தில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு 3 மிக முக்கியமான காரணங்கள். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி 8 வருஷத்தில் இல்லாத ஒரு சரிவு சவுத் இந்தியன் பேங்க் ஷேரில் இன்னைக்கு ஒரே நாளில் நடந்திருக்கு. இப்பேற்பட்ட ஒரே நாளில் வந்திருக்கக்கூடிய கடும் சரிவு, ஒரே நாளில் இவ்வளவு பெரிய கேண்டிலாக கீழே விழுந்தது சமீபத்தில் கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்தில் பெருசாக ஏறி இருக்கான். அதே மாதிரி ஒரு பெரிய அளவில் கீழே விழுந்திருந்தாலும் இப்படி 8 மாதத்தில் இல்லாத அளவுக்கு, 8 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு இறங்கியது என்பது அவனுடைய கடந்த காலத்தில் நீங்கள் எங்கே போய் தேடி பார்த்தீங்கன்னாலும் பெருசாலும் இருக்காது. அந்த சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க, அப்படி என்னையா நாங்கள் பாவம் பண்ணோம், காலையில் வந்ததுலேருந்தே ஒரே துன்பமாக இருக்கே, இத்தனை வருஷத்தில் இல்லாது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்குது. அதை பற்றி இப்போ பேசுவோம். அதுக்கு முன்னாடி உங்களை இந்த ஷேர் எப்படி காப்பாற்றி விட்டுருக்குது அப்படின்றது நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி 14% இறங்கிட்டா ஓகே, இதை பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வரதான் செய்யும், அது ஓகே. பட் இருந்தாலும் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் போய் வாங்கி மாட்டினவங்களுக்கு தான். ஆனால் இந்த பங்கு எத்தனை பேர்த்த காப்பாற்றி விட்டுருக்குன்னு பாருங்கள். 2024 போய் ஒரு வேளை இதே 37-40 ரூபாய்க்கு யாராவது லாக் ஆகியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருட கால அளவில் லாக் ஆகியே தான் கொண்டுருந்துருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டு ஒரு நல்ல பெயர் என்பது வாங்கியிருக்கு இந்த சவுத் இந்தியன் பேங்க். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏன் இது மிக முக்கியமான காரணத்தினால் இறங்கியது? இந்த சவுத் இந்தியன் பேங்க்கினுடைய தற்போதைய மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ திரு சேஷாத்ரி அவர்கள் இல்லை, எனக்கு மறுபடியும் இந்த பதவி வேண்டாம் அப்படின்னு அவர் ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு அவர் போகலை. அப்போ சவுத் இந்தியன் பேங்க்கினுடைய போர்டு என்ன டிசைட் பண்ணுறாங்க, சரி இவருக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல அருமையான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அவங்களுடைய போர்டு முடிவு பண்ணி அவருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கிறாங்க. இந்த இடத்துல நான் கேட்குறேன், ஏன் வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் இல்லையா? இருப்பாங்க கண்டிப்பாக. இவங்க இதை விட ஒரு சூப்பரான ஆளை கூட பிடிச்சி கொண்டு வரலாம். ஆனால் இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுக்கு இந்த செய்தி பிடிக்கல. அந்த ஒரு காரணத்தினாலே தான் மீடியாக்கள்லேயும் இந்த விஷயத்தை பரவலாக டிஸ்கஸ் பண்ண ஒரே காரணத்தினால 15% என்பது இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, என்னைக்கெல்லாம் ஒரு பங்கு புதிய உச்சத்தை தொடுகிறதோ, அதே மாதிரி பழைய நஷ்டங்களை மீட்டெடுக்கிறதோ அப்போல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, ரெண்டாவது மிக முக்கியமான செய்தி, இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இன்றைக்கி நம்மளது 98 பாயிண்ட் இறங்கிய மிக முக்கியமான காரணம், 3 நாள் தொடர்ந்து ஏறிய மார்க்கெட் இன்றைக்கி இறங்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் பட்ஜெட்டுக்காக நம்ம ஆளுக்கு ரொம்ப விவரமாக இருக்காங்க. என்ன வருதுன்றது பார்ப்போம், அது வரைக்கும் எதுக்கும் பொசிஷனை கம்மி பண்ணி வைப்போம் அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயும், திடீர்னு இல்லாதபடிக்கு இந்த க்ரூட் ஆயிலினுடைய விலையும் கொஞ்சம் ஏறிக்கொண்டிருப்பதனால், எஃப்ஐஎஸ் தொடர்ந்து விற்று கொண்டிருப்பதனால், அதுவும் இல்லாமல் வரலாறு காணாத வீழ்ச்சி, டாலருக்கு எதிராக நம்ம இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியினால தான் இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் என்பது இறங்கியிருக்கு. அம்மா காப்பாற்றுங்கம்மா, ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கம்மா அப்படின்ற மாதிரி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன 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 நண்பர்களே, ஒரு நண்பர் சொல்கிறாரு, இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட் அப்படின்ற பங்கை பார்த்தா யாராக இருந்தாலும் பயந்துக்குவாங்க. எவ்வளவு பெரிய கடும் சரிவு பாருங்கள். நான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏவரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமே அந்த பங்கு சிறிய அளவில் 3% பை பண்ண அந்த ஏவரேஜ் பண்ண ப்ரைஸ்லேருந்து 3% ஏறி இருக்குது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஏவரேஜ் பண்ணிவிட்டு அப்படின்றார். இந்த வடிவேல் அவர்கள் சொல்கிற மாதிரி ஜில் ஜங் ஜக் அப்படின்ற மாதிரி சில ட்ரேடர்கள் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பங்கு மேலேருந்து கீழே விழுகுது, ஸ்டாப் லாஸ் போடாத சில ட்ரேடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி டாப்லேருந்து ஒரு 20 வரைக்கும் இறங்கட்டும் ஜில், அடுத்தது ஒருவேளை தொடர்ந்து இறங்குச்சுன்னா அடுத்தது ஜங் அப்படின்ற மாதிரி 40% இறங்கும்போது ஏவரேஜ் பண்ணோம். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 60% இறங்கும் பொழுதோ அல்லது 80%, 80 கீழே போனால் தான் ஏவரேஜே பண்ண முடியாது, அவனே ஜீரோக்கு போயிடுவான். ஸோ இந்த மாதிரி மொத்தமே 4 முறைகள் மட்டும்தான் ஒரு ஷேரை நம்ம மதிக்கணும். அதை விட்டு அவனை பார்த்த உடனே, இப்போ மேனேஜரை பார்த்த உடனே காலையிலையும் பார்க்குறீங்க, டீ டைமில் பார்க்குறீங்க, மத்தியானம் எப்போ பார்த்தாலும் வணக்கங்க 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 அப்படின்ட்டு இருந்தால் நம்மளை ஏதோ கில்லுக்கீரைன்னு நினச்சிக்குவாங்க. இவன் என்ன வணக்கம் போட்டுக்கிட்டே இருக்கான், இவனை ஏதாவது கும்பா பாட்டு பாட்டி விடுங்கயா அப்படின்ற மாதிரி நம்மளை, தம்பி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் கூட்டி விட்டு வா, பெருக்கி விட்டு வா அப்படின்னு அந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுத்துருவாங்க. அது மாதிரி எந்த ஒரு ஷேரையும் சும்மா ஆவரேஜ் பண்ணுறத விட
இந்த மாதிரி ஜில் ஜங் ஜக் அப்படின்ற முறையில் தான் பல ட்ரேடர்கள் ஏவரேஜ் பண்ணுறாங்க. அதுதான் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவர் கடைசியாக ஒரு பங்கு தன்னுடைய உச்சத்திலிருந்து 80% பக்கம் -80% என்பது இறங்கியிருக்கக்கூடிய கடைசி கட்டத்தின் அருகிலே போய் ஏவரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இவருக்கு என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இப்போ ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம். கோல்டு பீஸ் வந்து இன்றைக்கி 10% க்ளோசிங் டைமில் இப்போ பார்க்கும்போது முடிவடைஞ்சிருக்கு. 10% லாஸ் ஒரே நாளில் கோல்டு பீஸ் 10% லாஸ். சில்வர் பீஸ் எடுத்து பார்த்தா நீ என்னடா 10% இறங்குறது, உன்னை விட நான் அதிகமாக இறங்கி காட்டுறேன் பாருன்னு 20% இறங்கி கிடக்கு சில்வர். ஸோ இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக கீழே விழுந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னா இந்த கோல்டு பீஸும் சில்வர் பீஸ் தான். அதாவது இந்த 2026 அப்படின்ற வருஷம் புது வருஷமாக இருக்கலாம், ஆனால் எல்லாமே பழைய கதை தான். இறங்கினவன் ஏறுறான், ஏறினவன் இறங்குறான். ஸோ முதல்லாம் கோல்டு சில்வர்லாம் சில காரணிகளை அடிப்படையாக வச்சு தான் அதனுடைய விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். இப்போல்லாம் வந்து தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் அப்படின்ற மாதிரி சில பேர் என்னன்றான், 1 பவுன் 1.5 லட்சம் போகுமா, 1 பவுன் 2.5 லட்சம் போகுமா அப்படின்றது வந்து முதலிருந்தே பேசி கொண்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க கூட வந்து ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது ஒன்று அவர் வாயை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிடுறாரு, உடனே தங்கத்தினுடைய விலை மேலேயோ கீழே வருது. அதுபோக நேற்று யூஎஸ் ஃபெட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷனில் எந்த விதமான மாற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதுவும் பாதிக்குது. இது போக யூரோப்பியன் யூனியனில் பல்வேறு நாடுகள் புதுசாக ட்ரம்ப் ஏதாவது பண்ணிட்டாருன்னு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாங்கள் தங்கத்தை அதிகமாக சேர்த்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தகவல் வருது. திடீர்னு ரஷ்யா வந்து அதிகமான தங்கத்தை சைனாக்கு விற்கிறாங்க அப்படின்னு பல்வேறு காரணிகள் வருது. ஆனால் எத்தனை காரணிகள் வந்தாலும் எல்லாமே பழைய கதை தான். எந்த ஒரு பொருள் அதிகமாக விலை ஏறுகிறதோ அதில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி இறக்க வைப்பாங்க. அதே மாதிரி எது சீப்பான ரேட்டு கிடைக்குதோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை என்றைக்கையாவது ஒரு நாள் மேல் நோக்கி ஏற்ற வைப்பாங்க. இது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இது தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்ட்டு. ஆனால் கோல்டில் சில்வர்லாம் இப்போ புதுசாக ஒரு 6 மாதமாக 1 வருஷமாக இந்த கோல்டு பீஸ் ஏறுறதை பார்த்துட்டு புதுசாக நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. அதில் போய் கோல்டு தங்க கடைகளில் வாங்கும் பொழுது அதிகமாக செலவு இருக்கே அப்படின்ட்டு கோல்டு பீஸ் புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கோல்டு பீஸ் சில்வர் பீஸ்லாம் வாங்கிட்டு இருந்தவங்க இந்த வருஷம் புதுசாக நிறைய பேர் வாங்கினவங்க எல்லாரும் தான் இப்போ மாட்டியிருக்காங்க. ஸோ பொதுவாக என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த கோல்டு பீஸ் வந்து நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி அது வந்து கீழே வந்து விழும் பொழுது டெக்னிக்கல் லெவலில் சப்போர்ட் லெவலில் இந்த இடத்துல இது வந்து திரும்புவானா அல்லது கீழே வருவானா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்புறம் 94க்கு அப்புறம் நேராக அந்த பங்கு மேல் நோக்கி 146 வரைக்கும் போயிட்டு இப்போ தான் இறங்கியிருக்கு. இப்போ அதனுடைய 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பது 110 கிட்ட இருக்குது. இனி 130லிருந்து 110க்கு இது வருவானா, அதாவது இன்னொரு 20% இது கோல்டு ப்ரைஸ் கரெக்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும். சில்வரை பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ரேடர்கள் அதே மாதிரி கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட்டில் 286 ரூபாயிலிருந்து ஏதாவது ஒரு 210 220 இது வருமா, இதில் ஒரு 20-30% கரெக்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி தான் பல்வேறு ட்ரேடர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எது ஏறிக்கொண்டுள்ளது, எதனுடைய ஏற்றம் முடிந்து திரும்புது அப்படின்றது யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்கவுங்க வாங்கி வச்சவங்களுக்கு மேல் நோக்கி வந்துச்சுன்னா லக்கு, வாங்கினதுக்கப்புறம் கீழே வந்துச்சுன்னா தளபதி அப்படின்றது தான் தற்போதைக்கு மார்க்கெட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த 2026 தேர்ந்தெடுத்த கம்பெனிகளை மட்டுமே தான் எடுக்கணும் அப்படின்னு பல பேர் ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க. அந்த ரெசல்யூஷனை இன்னமும் நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? திடீர்னு பார்த்தா கடந்த 3 நாட்களாக பல்வேறு சின்ன சின்ன குட்டி பங்குகள்லாம் 10% 20% ஏறி இருக்கான். எப்படி இந்த சில்வரு கோல்டெல்லாம் திடீர்னு 10-20% 40% ஏறினோடனே பல பேர் வந்து மனசை மாற்றிக்கிட்டு எங்கேயாவது வந்து உச்சாணி கும்பலை வாங்குற மாதிரி இருந்திருக்கலாம், ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி திடீர்னு அந்த ரெசல்யூஷனை மாற்றிட்டீங்களா? செக்டர் லீடர்கிட்ட மட்டுமே எடுக்கணும் அப்படின்ற இருக்கக்கூடியவங்களுடைய மனசு மாறி இருக்கா? அது தவறு. ஒன்றுனா ஒன்றை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் எப்பவும் தொடர்ந்து ஒரே சைடு இருக்கிறது இல்லை, ஒரே சைடு இருக்கிற மாதிரி இருப்பான், அப்புறம் அப்படியே குப்பரகம் தீருவான். நண்பர்களே, சில நேரங்களில் மார்க்கெட்டில் லாபம் தள்ளி போகும், ரொம்ப காலம் ஒன்றுமே இல்லாமல் அப்புறம் இது மேல் நோக்கி வருவான், அந்த மாதிரிலாம் நடக்கும். அது மாதிரி இந்த எஸ்ஜிஎஸ் சினிமாவில் சமீபத்தில் ஒரு 5% போன்ற மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி இந்த எஸ்ஜிஎஸ் சினிமாவில் ஒரு 5% மூவ்மெண்ட் என்பது வந்திருக்கு. ஸோ இதனால் என்ன ஆயிருக்குன்னா, சமீபத்தில் ஒரு 6 மந்த் லோ கிட்ட இருந்த இந்த எஸ்ஜிஎஸ் சினிமா அப்படின்ற கம்பெனி ஒரு மேல் நோக்கி வந்ததில் ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த பங்கு வந்து ஒரு செக்டர் லீடர் அப்படின்னா பெரிய செக்டர் லீடர்லாம் இல்லை,
ஒரு வருஷத்துக்கு ஒரு 300 கோடி லாபம் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் போய் பார்க்குறேன் இந்த செக்டரில் யாரெல்லாம் இவங்களுக்கு போட்டியாளர்கள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இது போன்ற பெயர்கள் தான் வந்துருது. ஹனிமல் ஆட்டோமேஷன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய லாபம் செய்யக்கூடிய கம்பெனி 516 கோடின்னு நான் பார்க்குறேன். ஆனால் அது வந்து 52 வீக் லோவில் இருக்குது. என்னையா அது அநியாயமாக இருக்குது. அந்த ஷேர்னுடைய விலை 33,400. கடந்த வருடங்களில் 3 வருடங்களில் இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் ஒரு 60,000 வரைக்கெல்லாம் போயிட்டு, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 35,000க்கு பக்கத்தில் ஒரு முறை இருந்திருக்கு 2024 சமயத்தில். அப்புறம் 2024 ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தவன் 2025 ஒரு ரவுண்டு கூட போகலிங்க. அப்போ இவனுடைய வருமானம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு செக்டர் லீடர்களாக இருந்து கொண்டு 2025 ஒரு வருமானத்தையே நீ பண்ணித்தரலையே தம்பி, எப்போ நீ உன்னுடைய பழைய 60,000 வந்து பார்க்க போகிற அப்படின்ற ஒரு கேள்வி போய்கிட்டு இருக்கு. ஸோ இதே செக்டரில் இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி இதற்கு ஒரு போட்டியாளராக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவங்களுடைய லாபம் என்பது அடுத்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கு. அதுவுமே அநியாயத்துக்கு 52 வீக் லோவில் தான் கிடக்கு. பாவியில் எல்லாம் குரூப்பாக தான் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு நீயே பரவாயில்லையே தம்பி அப்படின்ற மாதிரி இந்த சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜிஸ் தற்போதைக்கு 52 வீக் ஹையில் இருக்குது. இதே குரூப்பில் இன்னொரு போட்டியாளராக இந்த ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவங்களுடைய லாபம் என்பது 346 கோடி ஒரு வருஷத்துக்கு இருக்குது. இந்த பாயலும் பாவம் 52 வீக் லோவில் இருக்கான். அப்போ நீ இந்த செக்டரே கிடையாதா? நீ வேறு ஏதாவது செக்டரை சும்மா இன்டர்நெட்டில் இப்படி உனக்கு அவங்களுக்கும் சம்மந்தப்படுத்தி போட்டிருக்காங்களா? இவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸில் இருக்காங்க. டிக்சன் வந்து சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் தான். அவங்கள போய் எடுத்து பார்த்தாலும் அவங்களும் 52 வீக் லோவில் தான் இருக்காங்க. ஸோ உனக்கு மட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல மச்சம் இருக்குப்பா. நண்பர்களே, சமீபத்தில் இந்த எஸ்பிஐ கார்டு, என்எம்டிசி போன்ற பங்குகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமான ட்ரேடு வால்யூம் என்பது நடந்திருந்தது. இப்படி நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பங்குகள்லாம் எந்த இடத்துல வந்து விழுந்திருக்கு அப்படின்னா, எஸ்பிஐ கார்டு அவனுடைய சாதனையை செஞ்சுட்டு தான் கீழே விழுந்திருக்கான். சும்மாவெல்லாம் கீழே விழுகல. ஒவ்வொரு வருடமும் அந்த பங்கு வந்து பழைய ஹைக்கு வர்றதில்லை, இருந்தாலும் லோவர் ரேட்லேருந்து ஏறக்கூடிய வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கான். 2022 பண்ணால், 2023 பண்ணலாம், 2024 ஒரு சிறிய அளவில் பண்ணான். எதையெல்லாம் பெண்டிங் வச்சுருந்தானோ 2024 ஏறவே இல்லை பார்த்தீங்களா, அதனுடைய லாபத்தில் பெண்டிங்கில் வச்சுருந்தவன் 2025 அந்த பெண்டிங்கை சேர்த்து ஏற்றி விட்டுட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய கடமையை முடிச்சுட்டு இப்போ அது 2026 கீழே தான் விழுந்து கிடக்குது. கீழே விழுந்து கிடக்குதுனாலும் அதனுடைய மாமூலான இடம் அப்படின்றதுக்கு இன்னும் வந்து சேரல. எனிவே அவன் வந்து இனி கீழே விழுந்துட்டு ஏற போகிறானா, அல்லது இங்கிருந்து ஏற போகிறானா, அல்லது இங்கேருந்து பெருசாக கீழே விழுகிறானா அப்படின்ற எந்த சினாரியோ நடக்க போகுதுன்னு தெரில. பட் தற்போதைக்கு இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் என்பது ஒரு 6 மந்த் லோ அப்படின்ற மாதிரி வந்து விழுந்திருக்கு. அப்படி விழுந்த பின்பு அடுத்த நிகழ்வு என்ன என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்எம்டிசி அப்படின்ற பங்குமே தற்போது தன்னுடைய பழைய உச்சத்தை வந்து தொட்டுட்டான். எல்லாத்தையும் லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கான். இனி அடுத்தது என்ன பண்ண போகிறான்னு தெரில. 2024 லாக் ஆனவங்கள இப்போ 2026 கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கான். இனி அடுத்தது என்ன அப்படின்றது தெரில. இந்த சவுத் இந்தியன் பேங்க் மாதிரி துப்புக்கடி இந்த கீழே இது விழுந்துட போகிறானா, அல்லது பெருசாக ஏற போகிறானா? இது என்ன அநியாயமாக இருக்குது. எத்தனையோ பேர் வந்து தன்னுடைய பணத்தை லாக் பண்ணி விட்டதெல்லாம் மறுபடியும் மீட்டெடுத்துருக்கு. எத்தனையோ பங்குகள் காப்பாற்றி விட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு செக்டர் லீடராக இருந்துக்கிட்டு இந்த ஆர்விஎன் எல்லாம் பழைய 600 வந்து திருப்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். சரி, பழைய 600 வராட்டி பரவாயில்ல, பழைய 500 வா. எதுவுமே வராமல் உட்காந்துக்கிட்டு 2025 ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன். சரி, அந்த மறுபடியும் இந்த 2026 சமயத்தில் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்க. சரி, எப்போ நீ 500 வருவ, எப்போ எங்களுடைய லாக்கெல்லாம் ரிலீஸ் ஆகிறது அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பே கொடுக்காமல் இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த ஆர்விஎன்எல் அப்படின்ற பங்கு இருக்குது. இந்த பங்கில் சமீபத்தில் கொஞ்சம் வால்யூம் என்பது சமீபத்தில் நடந்திருக்கு. இனி அது என்ன செய்யும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். சன்ஃபார்மா அந்த பங்கு அதே மாதிரி தான். அவன் ரிலீஸ் பண்ணியே விட மாட்டேன்றான். 2024 போய் லாக் ஆனது 2000 ரேஞ்சுக்கு எத்தனையோ பேர் போய் லாக் ஆகிக்கு வந்திருப்பாங்க. அவங்கள இன்னும் ரிலீஸ் பண்ணி விட மாட்டேன்றான். இப்போதைக்கு ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ஒரு லோக்கும் ஒரு ஹையுக்கும், ஒரு லோக்கும் ஒரு ஹையுக்கும் ஒரு 2 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். இனி அடுத்தது இந்த இடத்துல இருந்து அடுத்து இவனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? நண்பர்களே, நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பங்குகள் கீழே விழுந்துடுச்சுன்னா ஒவ்வொரு முறையும் அவனுக்கு பல தடைகள் இருக்கும். டெக்னிக்கலாகவும் தடைகள் இருக்கும். மேல் நோக்கி வந்ததுன்னா நிறைய பேர் விற்கிறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பல தடைகளை தாண்டி வின்னராக வரக்கூடிய பல பங்குகள் தான் ஒவ்வொருத்தருடைய போர்ட்ஃபோலியோவுக்கும் தேவை. ஒரு உதாரணத்துக்கு இந்த கிரெடிட் ஆக்சஸ் கிராமீன் அப்படின்ற பங்கு பார்த்தீங்கன்னா கடும் சரிவு ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் பல முறையாக முயற்சி பண்ணி
800 ரூபாயிலிருந்து இந்த அளவுக்கு ஏறி சமீபத்தில் 1500 வரைக்கும் டச் பண்ணியிருக்கான். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த தீபக் ஃபெர்டிலைசர் ஜிஎம்டிசி லிமிடெட். இந்த ஜிஎம்டிசி லிமிடெட் சிவனேன்னு அவன் பாட்டுக்கு டிவிடெண்ட் கொடுத்துட்டு எந்த விதமான பெரிய விஷயம் இல்லாமல் அவன் பாட்டுக்கு சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தான். சைனாவினுடைய ரூபத்தில் ஒரு லக் அடிச்சுது. நம்மளுடைய கவர்மெண்ட்டும் சரி ரேர் எர்த் மினரல் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலுக்காக இந்த ஜிஎம்டிசி கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்தோடனே அவன் பாட்டுக்கு 200 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் வந்துட்டான். தீபக் ஃபெர்டிலைசரும் அதே மாதிரி தான். இதுக்கு முன்னாடி 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் போய் விழுந்துட்டு பல தடைக்கற்களை தாண்டி ஒரு இடம் ஜெயிச்சு காமிச்சிட்டான். மறுபடி ஒரே ஒரு ரவுண்டு போனவன் தன்னுடைய பழைய இடத்துக்கே வந்து விழுந்திருக்கான். இனி தன்மேல் உள்ள தடைகளை எப்போ தாண்டி பழைய இடத்துக்கு வருவான் அப்படின்றது தெரில. பட் எந்த ஒரு பங்குமே தடையை மீறி ஜெயிச்சா மட்டும்தான் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் என்பது வரும். ஸோ தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் தற்போது சரிவடைஞ்சு தன்னுடைய பழைய ரேட்டுக்கே வந்து விழுந்த பின்பு எப்போ தடையை மீறி ஒரு வின்னராக மாறுவான் அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது மேலே போகாமல் கீழே போயிட்டே இருந்தால் தலைவலி தான், மேலே போனால் மகிழ்ச்சியாக இருக்கும். என்ன செய்யும் இந்த தீபக் ஃபெர்டிலைசர்? நண்பர்களே, எப்போவுமே அறிகுறியே இல்லாமல் தான் திடீர்னு வால்டிலிட்டி வரும். கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தீங்கள, அது மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் தான் திடீர்னு வால்டிலிட்டி வரும். அந்த வகையில் இந்த ஐசிசி பேங்க் தற்போது பெரிய மாற்றம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சென்டர் பாயிண்டில் இருக்கான். திடீர்னு ஏதாவது ஒரு 5% 10% மேலேயே அல்லது கீழேயே ஏதாவது ஒரு வால்டிலிட்டி கொண்டு வருமா? அதே மாதிரி இந்த அதானி போர்ட்ஸ் என்ற பங்கு எப்பெல்லாம் அது 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வருதோ அப்போல்லாம் கடும் வால்டிலிட்டி. இந்த இடத்துல வந்தால் தொப்புன்னு கீழே விழுந்தா, மறுபடியும் ரெக்கவரி ஆனால் மறுபடியும் தொப்புன்னு விழுந்தா, அப்புறம் ஒரு முறை கிராஸ் ஓவர் ஆகி மிகப்பெரிய அளவில் ஏறினா, அப்புறம் மறுபடியும் டச் பண்ணி ஒரு மிகப்பெரிய அளவில் ஏறிட்டு இப்போ கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜில் இந்த அதானி போர்ட்ஸும் சுற்றிக்கிட்டு இருக்குது. இவங்கெல்லாம் எஃப்என்டோவில் வேறு இருக்காங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதனால் நண்பர்களே, எது ஏறிக்கிட்டு இருக்குது, எது ஏறினது முடிஞ்சிருச்சு, ஏன் ஏறுது ஏன் இறங்குதுன்ற காரணமெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேம்பிளிங் மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க. சும்மா ட்ரம்ப் அவர்கள் வாயை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்கிறாரு, யூஎஸ் ஃபெட் அதிகாரியை நாங்கள் மாற்றும் போது இவரைத்தான் நான் மாற்றணும்னு சொல்லி முன்மொழிகிறேன், எவராவது ஒருத்தரை கொண்டு வரட்டும், உடனே இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே மாறி அமெரிக்க டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுது, மற்ற எல்லா கமாடிட்டிஸும் இறங்குது அப்படின்னு எங்காவது உலகத்தில் நடக்குமா? 20% சில்வர் இறங்குதுன்னா இதெல்லாம் தேவையில்லாத பயம்தான். கோல்டு எல்லாமே 10% இறங்குதுன்னா அதாவது எல்லாமே பயத்தில் தான் பண்ணுறானே. ட்ரம்ப் ஏதாவது பண்ணிடுவாரோ, அதனால் அமெரிக்க கரன்சிக்கு பொதுவாக கோல்டை வச்சுக்கலான்னு தான் கோல்டை ஏற்றுனதாக காரணத்தை சொல்லி ஏற்றுனானுங்க. இப்போ வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து வேற ஒரு அவர் வாயை ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்கிறாரு, யூஎஸ் ஃபெட் அதிகாரி நான் மாற்றும் போது எனக்கு பிடிச்ச மாதிரி இவரை கொண்டு வருவேன் அப்படின்னா, அவருக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வந்தால் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி கம்மியான வட்டிக்கு டாலரில் லோன் கிடைக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்போ கோல்டு ஏறத்தானே செய்யணும். ஸோ எல்லாமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயமே உங்களை ஏமாத்துற மாதிரியே தான் பண்ணுவாங்க. இருக்கிறதுலே சிம்பிள் என்னென்னா, எந்த விஷயம் ரொம்ப சீப்பான விலைக்கு கிடைக்குதோ வாரன் பஃபட் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. அவராக இருந்திருந்தாருன்னா மேலே போய் இருக்கையில் அவர் என்ன கோல்டு எடுத்திருப்பாரா? அது ஏதாவது கீழே கிடக்கும்போது எடுத்து வச்சுருந்துருப்பார். ஸோ ஒவ்வொரு வருஷமும் புது வருஷம்தான். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் பழைய கதையை திருப்பி பண்ணாதீங்க. அந்த எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாலும் ஒரு வருஷத்துக்கு கோல்டையுமே இப்போ ஒரு ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி பண்ணி விட்டாங்க. எல்லாம் 20%லேருந்து 50% அசால்ட்டாக இறங்கி ஏறிக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் கீழே பிடிக்கிறது தான் அருமையான விஷயம். நல்ல லோ ரேட்டில் சீப்பான ரேட்டில் பிடிக்கிறது தான் நல்ல விஷயம். ஏன்னா எது ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டாக நீங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது தொப்புன்னு தங்கமே இருந்தாலும் உங்கள் கால் பட்டதுக்கப்புறம் 10-20% இறங்கிடுச்சுன்னா அது உங்களால் இல்லை, உங்களை வாங்க வைக்கிறதுக்கும் நியூஸ் கொண்டு வர்றாங்க, விற்க வைக்கிறதுக்கும் நியூஸ் கொண்டு வந்து ஒரு பயத்தில் தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ ரொம்ப உஷாராக இருங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.